அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாருங்க, இன்னும் ஒருத்தரும் வர்ற மாதிரி தெரியல. வீரா தம்பி, பொண்ணுங்களா பேச போயிருக்காங்க, சீக்கிரத்துல வருவாங்களா? என் பொண்ணு இன்னும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பேசட்டும் தம்பி, உங்க குடும்பத்துக்கு மேல அவளுக்கு ஒரு பிடிப்பு வந்ததுன்னா ஐயோ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சம்மந்தி கவலையே படாதீங்க. நம்ம வீட்டாளர்களெல்லாம் பேச்சு திறமையில ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்க. பேசி எங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர தயாரா இருப்பாங்க பாருங்க. ஐயோ சம்மந்தி, அப்படி மட்டும் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு என் பொண்ணு சரின்னு சம்மதம் சொல்லிட்டா எனக்கு அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு. குடும்பம் சொந்தம் அப்படி இப்படின்னு வெறுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இப்போ உங்க குடும்பத்துல போய் உங்க கூட எல்லார்கிட்டயும் பழகி அவளுக்கு பழைய சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. என் பொண்ணு வாரேன்னு சொன்னா கையோட கூட்டிட்டு கூட போங்க. உங்க வீட்டுல தானே இருக்கா, நான் இங்க நிம்மதியா இருப்பேன். ஐயோ சத்தியமூர்த்தி, உங்க பொண்ணை மட்டும் வாரேன்னு சொல்லிட்டா நீங்களும் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிடுங்க. கல்யாணத்துக்குலாம் இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, 2 மாசம் நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணுங்க. ஒருத்தர் பழகிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அண்ணே இது கூட நல்லா இருக்குனே. சத்தியமூர்த்தி, பாப்பா மட்டும் சரின்னு சொல்லிட்டா கண்டிப்பா நீங்களும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருங்க. அதெல்லாம் வரலாம் சார், இவ்வளவு நேரம் ஆகுதுல, கண்டிப்பா பேசி நல்ல முடிவோட தான் வருவாங்க. உடனே நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. சரிதான். வீரா, ஏய் சித்தார், வாடா வா வா. சித்தார் சார். தம்பி வாங்கப்பா, வாங்க. ஓகே சார். என்ன சித்தார்த் லேட் பண்ணிட்ட? அது ஒண்ணு இல்ல வீரா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன், அப்பாவை பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ ஓகே. சித்தார்த், அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கா? இல்ல சார், அப்படியே தான் இருக்காரு. அப்பப்போ சின்ன மூவ்மெண்ட் இருக்கு, ஆனாலும் இல்ல சார். சித்தார்த் ஃபீல் பண்ணாத, எல்லாம் சீக்கிரம் நார்மல் ஆகும். அதுதான் சார் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு. தம்பி நல்லதே நடக்கும்பா. சந்தோஷம் சார். வீரா சொல்லு சித்து. சிந்து உள்ள ரூம்ல இருக்கா, போய் பாரு. ரூம்ல சிந்து மட்டும்? சிந்து மட்டும்லாம் இல்ல, நம்ம குடும்பம் ஃபுல்லாவே ரூம்ல தான். சரியா போச்சு. எல்லாரையும் வச்சுட்டு சிந்து கிட்ட நான் இப்படி பேச? சித்து போயா? இல்ல சார். ஜீவா எங்க? இடே, பொண்ணு உள்ள இருக்கும் போது மாப்பிள்ள வெளியே இருப்பானா? அவனும் உள்ளதாண்டா இருக்கான். ஓ அப்படியா, அது போதும். என்னடா? இல்ல அந்த ஒரு கால், முக்கிய கால் சார். உங்க வீட்டு மொட்டை மாடி இந்த பக்கம் தான் தம்பி, இதோ பின்னாடி. ஓகே சார். ரத்தனம் சார், ஒரு கால் மட்டும் பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி சித்தார், போய் பேசிட்டு வா. போடுறா போன. ஜீவாவுக்கு போன் பண்ணி சிந்துவ மொட்டை மாடிக்கு வர சொல்லுவோம். சிந்து சாரிடி, கண்டிப்பா உன்னை நான் சமாதானப்படுத்துவேன். பாத இந்த பக்கம். ஃபர்ஸ்ட் ஜீவாவுக்கு கால் பண்ணுவோம். பண்ற இத்தனை பேர் உனக்காக வந்து நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நீ ஐங்கிலி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. என் மனசுல பட்டதை நான் பேசுறேன், அது தப்பு இல்ல. மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறதான் தப்பு. சரிமா, ரொம்ப சரியா சொன்ன. அது உண்மைதான், மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. தப்புங்கிறத விட அது எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு சமம். ஆமாமா, உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக பேசல, எனக்கு பிடிக்கணும்ல. சரி, உனக்கு ஏன் பிடிக்கல? இது என்னமா கேள்வி? பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் இருக்கா? என்னமா நீ ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்கலாம், பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் வேணுமே. அது வந்து ஏய், கண்டிப்பா உனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட இருக்காதுடா. கண்டிப்பாடி, அவ மனசுல ஏற்கனவே பட்ட கஷ்டத்துக்கு இப்ப நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறா. டேய், அதுக்காக ஒரு பொண்ணோட மனசு டக்குன்னுலாம் மாறாது. வெயிட் பண்ணு, அதனால நீ ஒன்னும் குறைஞ்சிட மாட்ட. சிந்து, நீங்க எப்படி வேணா எதிர்பார்க்கலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறதும் சின்ன விஷயம்னாலும் அது கஷ்டம் தான்டா. அது பொண்ணுங்களுக்கு வலிக்கதான் செய்யும். உங்கள மாதிரி ஈஸியா எதையுமே கேஸோட எடுத்துட்டு போக முடியாது. புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம். சரி ஓகே, நீ சொல்லிட்டல, கண்டிப்பா புரிஞ்சுக்கிறேன், பொறுமையா இருக்கேன். போனா இந்நேரம் யாரு? சொல்லுமா, பிடிக்காததுக்கு காரணம் சொல்ல முடியுமா? அது வந்து காரணம்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு தனிமை தான் பிடிக்கும். அதை விட என்னோடது எங்களோட ஆபீஸ நல்லபடியா கொண்டு வர்றது, எங்க அப்பாவை நான் நல்லபடியா பாத்துக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான், வேற எதுவுமே என் மனசுல இல்ல. நான் எதையும் யோசிக்கவும் மாட்டேன். சரி, யோசிக்க வேண்டாம். இப்ப சொன்னியே, இதெல்லாம் பண்ண உங்க அப்பா சந்தோஷமா இருப்பாங்களா? சந்தோஷமா நான் மாத்துறேன். இவ்வளவு நாள் சந்தோஷமா தானே இருந்தாங்க. இல்லம்மா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இப்பதான் உங்க அப்பா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசினாருன்னு எங்களுக்கு தான் தெரியும்.
அடடடா, இந்த சித்தார்த்துக்கு வேற வேலையே இல்ல. இவன் கோபப்படுவானா சண்டை போடுவானா, சமாதானத்துக்கு நான் தான் கிடைச்சேனா. இவள தனியா மொட்டை மாடிக்கு வர சொல்றானே, அதுவும் அவன்னு சொல்லாம வர சொல்லணுமா? இவகிட்ட என்னத்த சொல்லி போக சொல்றது? ஐயோ, அதுவும் மாடிக்கு போய் சித்தார்த்து இருந்தான்னு தெரிஞ்சதுன்னா, நீ ஏன்டா என்ன சொல்லாம அனுப்புனேன்னு நம்மள கண்ட மணிக்கு திட்டுவாளே. இவன் சிந்துவை ஒழுங்கா அனுப்பிவிடு, இல்ல ஜோதிகாட்ட எதையா சொல்லி உன் லவ்ல கோளாறு படி விட்டுருவேங்கிறான். அட பாவிகளா, லவ்வே செட் ஆகாம முரட்டு சிங்களா இருந்தன்னா இப்பதான் ஒத்த கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சா இதுல ஏகப்பட்ட சிக்கல் வேற. இந்த சிக்கல்ல இந்த சித்தார்த்து வேற. ஐயோ ஈஸ்வரா, அனுப்பலாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கால் பண்ணிக்கிட்டே இருப்பேனா. எதையாவது சொல்லுவோம். அம்மாடி சிந்து, ஓய் சிந்து. என்னடா? அது வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு வா. மொட்டை மாடிக்கு போகவா? எதுக்கு? இல்ல இல்ல, அது வந்து ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்னடா? இல்லம்மா, இப்பதான் டக்குனு மூளையில ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை? யோசனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சக்தி. சக்தி? சக்தி அண்ணா வந்திருக்கானா? அட கூமுட்ட, சக்தினா உன் அண்ணன்காரன் கிடையாது. பிறகு? அது ஒரு இச்சா கிரியா அந்த மாதிரி சக்தி. இச்சா கிரியாவா? யார் அவங்களா? ஏய், ஜோதிகாட்ட சொல்லி கொடுக்கவா? ஐயோ ரூட் எங்கெங்கயோ போதே. சிந்து, என்னன்னு சொல்லி தொலைடா. அங்க விறுவிறுப்பா பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கல. அடி பாவி, என் வாழ்க்கை உனக்கு பஞ்சாயத்து விறுவிறுப்பா இருக்கா? சரி ஓகே, நான் சொல்றத கேளு. என்னோட வாழ்க்கை சரியாகணும், நான் ஜோதிகாவோட சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஐயோ, நான் தானே ஃபர்ஸ்ட் அப்படி நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்ட் மாதிரி, என் அத்தை பையன். போதும் போதும், லிஸ்ட ரொம்ப பெருசா கொண்டு போகாத. இந்த மாதிரி என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ஓம் சிவோகம்னு ஒரு 25 டைம்ஸ் மொட்டை மாடியில நின்னு சொன்னா ரோத்திகா என்ன மன்னிச்சு என்ன ஏத்துக்குவா, நம்ம வீட்டுக்கும் வந்துருவா. இது என்னடா லாஜிக்? லூசு மாதிரி இருக்கு. நீ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? நினைக்கிறேன். அப்பனா போ மொட்டை மாடிக்கு போய் கண்ணை மூடி ஒரு 25 டைம்ஸ் சொல்லு. என்னடி யோசிக்கிற? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? நினைக்கிறேன்டா. அப்பனா போ. இப்பவே வா. பஞ்சாயத்து முடிஞ்சதும். ஷோ, பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். போடி எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே. நான் தான் சித்து கூட பிரிஞ்சு கஷ்டப்படுறேன். உனக்கும் அந்த கஷ்டம் வேண்டாம். நான் போய் நீ சொன்னபடி சொல்றேன். ஐயோ சந்தோஷம்டி. ஏன் சிந்தாமணினா சிந்தாமணி தான். இங்க பாரு, உள்ள ரூம் வழியா போகாத, பின்னாடி கூட மொட்டை மாடிக்கு பாதை இருக்கு, அந்த வழியா போ. ஏண்டா? இல்ல ஹால்ல மாமா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, உன்கிட்ட என்ன எதுன்னு கேள்வி கேட்பாங்க. நீ இத போய் சொன்னீங்கன்னா என்ன ரொம்ப சீப்பா நினைப்பாங்கல்ல. ஆமால. சரி ஓகே. நான் யாருக்கும் தெரியாம மொட்டை மாடிக்கு போறேன். போடி, ரொம்ப நல்லா இருப்ப. போ. சரிடா. ஏய், அப்புறம் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட டீடைலா சொல்லணும். சொல்றேன்டி, சொல்றேன் போ. அப்ப சரி. அப்பாடா, ஒரு வழியா இவ்வளவு பேக்கப் பண்ணியாச்சு. ஐஷோமா ஏதோ ஒரு பிளானோட பேசுறாங்க. பேசட்டும். இன்னைக்கு முதல்ல கண்டிப்பா ஜோதிகாவோட தான் போறேன். ஐயோ அம்மா, நீங்க புரிஞ்சுக்காம திரும்ப அதையே சொல்றீங்க. ப்ளீஸ்மா, எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல. இல்லம்மா, நீ பிடிக்காத மாதிரி நடிக்கிறேனா? நானா? யார் இந்த முட்டைக்கண்ண முழியனையா? என்னன்னா முட்டைக்கண்ண முழியனா? சாலாத்த, அது என் செல்ல பேரு. ஐயாடா, அப்படியெல்லாம் இல்ல. பாரு ஜோதிகா, என்னதான் இருந்தாலும் உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்காக நீ உடனே அவனை ஏத்துக்கணும், எங்க வீட்டுக்கு நீ இருக்கணும், நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஓ மனசு மாறுற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண தயாரா இருக்கோம். ஆனா நீ என்ன சொல்ற? மனசே மாறாது, நான் இப்படித்தான் இருப்பேன் என் அப்பாக்காக, இல்லாட்டி நான் தாலியை கூட கழட்டி கொடுத்துருவேன்னு சொன்னா என்ன ஒரு நியாயம்? எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். உனக்கு பிடிக்காமலாம் இல்லம்மா, பிடிக்காத மாதிரி நடிக்கிற. சேச்சே, நான்லாம் நடிக்கல. இல்ல நடிக்கிற. நான் நடிக்கல. ஜோதிகா நீ நடிக்கிற. ஐயோ அம்மா, நான் நடிக்கலமா, உண்மையை தான் பேசுறேன். இல்லம்மா, நீ நடிக்கிற. நான் தான் இல்லைன்னு சொல்றேல, நான் நடிக்கல. எனக்கு உண்மையில பிடிக்கலனா பிடிக்கல. சரி ஓகே, பிடிக்குதா பிடிக்கலையான்னு பாத்துடலாமா? நான் பிடிக்கலன்னு சொல்றேன், நீங்க எப்படி? பாரு ஜோதிகா, உங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசியிருக்கு. இன்னும் அதுக்கு 2 மாசம் டைம் இருக்கு. என்ன 2 மாசமா? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அத பத்தி தான் நானும் பேசுறேன். இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. அந்த 2 மாசம் கழிச்சும் நீ இதே மனநிலையில இருக்க, எங்க யாரையுமே பிடிக்கல, ஜீவாவையும் பிடிக்கலனா, இப்ப ஜீவா உன் கழுத்துல தாலி கட்டினானே, அதெல்லாம் சும்மா போய் அந்த தாலி, ஜீவா கட்டின தாலிக்கு எந்த வேல்யூவும் இல்லைன்னு நானே கழட்டி கோவில் உண்டி எல்லாம் போட சொல்லிடுறேன். ஐயோ மதினி, வைஷ்வத்த. பொறு, நான் சொல்றத கேளுங்க. 2 மாசம் டைம்லாம் ரொம்ப அதிகம். இப்பவே கூட எனக்கு ஓகே தான். இப்படி பேசக்கூடாது. உனக்கு 2 மாசம் நான் டைம் கொடுக்கறேன். எங்க வீட்டுக்கு வா. உங்க வீட்டுக்கா? வந்தாதானே தெரியும் பிடிக்குதா பிடிக்கலையான்னு. எனக்குலாம் பிடிக்காது. நான் இந்த மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்? நான் தான் சொல்றேன்ல,
உன் மனசை புரிஞ்சுக்கிறேன். நான் உன் மனசை புரிஞ்சுதான் இந்த அளவுக்கு பேசுறேன். இதையுமே என்ன ஏதுன்னு பார்க்காம நம்ம எடுத்தவங்க உத்தன் முடிவு எடுக்க முடியாது. உனக்கு ஜீவாவை பிடிக்கலனா சரி, ஓகே, பிடிக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா நீ எங்க குடும்பத்தையே பிடிக்கலன்னு சொல்ற, கூட்டு குடும்பமே வேண்டான்னு அவாய்ட் பண்ற. அதான் உனக்கு நான் எப்படி என்ன ஏதுன்னு புரிய வைக்க வேண்டாம்? வேண்டாங்க, எனக்கு புரிய வச்சு என்ன பண்ண போறீங்க? இங்க பார் ஜோதிகா, என்னதான் இருந்தாலும் இங்க வீட்டுக்குள்ள உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுவும் உங்க அப்பா சம்மதத்தோட தான். யார் சம்மதமும் இல்லாம பிடிக்காம வலுக்கட்டாயமா கட்டியிருந்தா அவன் செவில்ல 4 அறை கொடுத்து நான் கண்டிப்பா இதை ஒரு கல்யாணமாவே எடுத்திருக்க மாட்டேன். உனக்கு தெரியாது ஜோதிகா, ஏற்கனவே நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் தான் எங்க வீட்லயும் சரி உங்க அப்பாவும் சரி பேசியிருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்துலதான் உங்க அப்பாவும் ஜீவாவை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாமா, சும்மா ஒண்ணு இதெல்லாம் நடக்கல. இப்படி எல்லாரும் பேசி முடிவு பண்ணதை விட்டுட்டு போக எனக்கும் மனசு இல்ல. இங்க பாரு, 2 மாசம் எங்க வீட்டுக்கு வா. 2 மாசத்துல உனக்கு பிடிக்கலனா கண்டிப்பா ஒரு வார்த்தை உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் மனசை மாத்துறதுக்கு நான் எந்த ஒரு இதை எடுக்கவே மாட்டேன். இங்க குடும்பம் ஏன் மருமாவே ஜீவா. 2 மாசத்துல உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலனா விட்டுட்டு போய்கிட்டே இரு. அது எப்படி? நானும் உங்க வீட்டுக்கு அதுவும் அவன் இல்ல என்னால முடியாது. ஐயோ வைஷாக்கா, அவ பயப்படுறா. சாலா, ஆமா வைஷாக்கா, நம்ம வீட்டுக்கு வந்தா அவளுக்கு மனசு மாறிடுங்கிற நினைப்பு. நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிடும், நம்ம மருமவ பிள்ளையும் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப வீராப்பா வெட்டி வசனம் எல்லாம் பேசணுமே, அதெல்லாம் வீணா போயிடுமேன்னு பயப்படுறான்னு நினைக்கிறேன். ஐயோ சாலா, சூப்பர் சூப்பர், இப்படிதான் ஏத்தி விடு. யாருக்கு பயம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல ஜோதிகா, எனக்கும் நீ பயப்படுற மாதிரி தான் தெரியுது. ஆமா கரெக்ட். ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்தா யார் மனசாவது மாறாதான் செய்யும். பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருந்திருப்ப, அதனால வந்தா மனசு மாறிடுமே. நம்ம இப்ப வீராப்பா பேசுற வசனம் போல வீணா போயிடுமே நீ பயப்படுற. அப்படி போடு. ஆக மொத்தம் ஒரு வழியா ஜோதிகா இன்னைக்கு நம்ம கூட தான். மதி, ரொம்ப கரெக்டா சொன்ன. நம்ம குடும்பம், நம்ம ஜீவா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எப்படியும் நம்ம கம்பெனில ஒர்க் பண்றா. அப்படிங்கும் போது நம்ம ஃபேமிலிய பத்தி எல்லாமே அவளுக்கும் தெரியும். சரியா சொன்ன வேணி, தெரிஞ்சனாலதான் பயப்படுறா நினைக்கிறேன். நிறுத்துங்க. யாருக்கு பயம்? உனக்குதான். ஸ்டாப் இட். எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. 2 மாசம் இல்ல, 2 வருஷம், 20 வருஷம் என் வாழ்க்கை ஃபுல்லா உங்க வீட்ல இருந்தாலும் எனக்கு உங்க யாரையும் பிடிக்காது. அந்த முட்டைக்கடை மூலியனையும் பிடிக்காது. பிடிக்காதுல அப்பனா தைரியமா எங்க வீட்டுக்கு வா. 2 மாசம் தான் உங்களை இருக்க சொல்றோம், 20 வருஷம் கிடையாது. ஆமாமா, 2 மாசத்துல உனக்கு பிடிக்காட்டி அத்தை சொன்ன மாதிரி நீயே தாலியை கட்டி கோவில் வண்டியில போட்டுட்டு உங்க வீட்டுல வந்து உங்க அப்பா கிட்ட இந்த வீட்டு மகளாவே நீ இரு. ஆமாமா, யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா எங்க வீட்லயே இருமா. நீ இப்படி எங்களை புரிஞ்சுக்காம போயிட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். பிடிக்கலையா சந்தோஷமா 2 மாசம் எங்க கூட இருந்து அதுவே போதும்னு நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறோம். என்ன ஜோதிகா, ரொம்ப யோசிக்கிற? உன் மனசு மாறிடும் பயமா? இல்ல இப்ப என்ன 2 மாசம் தானே, நான் வரேன். ஆனா என்னால தனியா வர முடியாது. எங்க அப்பா இல்லாம நான் இருக்க மாட்டேன். எங்க அப்பாவை கூட கூட்டிட்டு தான் வருவேன். அது மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து சில கண்டிஷன் எல்லாம் போடுவேன். எல்லாத்துக்கும் ஓகேனா நான் உங்க வீட்டுல ஸ்டே பண்றேன். கரெக்டா 2 மாசம் தான். நீங்க சொன்ன மாதிரி 2 மாசத்துல நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன். யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்புறம் எங்க வீட்டுல நான் எங்க அப்பாவுக்கு பொண்ணா மட்டும் தான் இருப்பேன். உங்க எல்லாத்துக்கும் ஓகேவா? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஓகே தான். சரி ஓகே, நான் எங்க அப்பாட்ட பேசிட்டு கிளம்புறேன். வைஷாக்கா, மாஸ் பண்ணிட்டீங்க. பின்னென்ன, நம்ம வீட்டு பிள்ளைய பிடிக்கலங்கிறா. 2 மாசத்துல நாமளே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் நம்ம சொல்ல மாட்டோம். அப்படியே நம்ம சொல்லணும்னு அவ எதிர்பார்த்தாலும் கண்டிப்பா அவளால வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. கண்டிப்பா வைஷாக்கா, வரட்டும். நம்ம குடும்பத்தை பார்த்து பிடிக்காமையா போகும்? 2 மாசம் டைம் இருக்குல்ல, கவனிச்சுக்கலாம். மதினி, மரகதம், 2 மாசத்துல ஜோதிகா மனசு கண்டிப்பா மாறும். நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம குடும்ப வாழ்க்கை எல்லாமே அவ பாத்துக்கிட்டோங்கிறதுக்காக தான் இப்படி அவளை பேசி சம்மதிக்க வச்ச. இங்க பாரு, நம்ம வீட்டு பொண்ணா நம்ம வீட்டுக்கு வாரா. சந்தோஷமா கூட்டிட்டு வா மரகதம். 2 மாசத்துல கண்டிப்பா அவ மனசு மாறும். அடுத்து நம்ம வீட்டை விட்டு போகணும்னு யோசிக்க கூட மாட்டா. மதினி, நிஜமாவா? ஆமா மரகதம், யாரோ ஒரு சில பேர் கஷ்டப்படுத்தனால அந்த கஷ்டத்தை அவ மனசுல வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கிறா. என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணு. நம்ம வீட்டுக்கு வரட்டும், மனசு மாறும். சரிங்க மதினி. சரி, உங்க அண்ணங்க கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே சத்தியமூர்த்தி அண்ணாட்டையும் சொல்லி கிளம்ப சொல்லு. சரிங்க மதினி, நான் போய் சொல்றேன். நீங்க ஜோதிகாவை கூட்டிட்டு வாங்க. சரி மரகதம். ரெண்டு மாசம் என்ன, எத்தனை மாசம் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த சொந்த பந்தம் பிடிக்காதுன்னா பிடிக்காது. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டது, அழுதது எல்லாம் போதும். நிரூபிச்சு காமிக்கிறேன். 2 மாசம் உங்க கூட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் இப்படிதான் இருப்பேன்னு உங்ககிட்ட நிரூபிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பா நிரூபிச்சு காமிச்சு யாருமே எனக்கு தேவையில்லைன்னு 2 மாசம் கழிச்சு உங்க வீட்டை விட்டு எங்க அப்பாவோட தனியா வாரேன். கண்டிப்பா வருவேன். இது இந்த ஜோதிகாவோட சவால்.
வைஷ்வத்த எனக்கு நல்லாவே தெரியும் 2 மாசத்துல ஜோதிகாவோட மனசை மாத்திரலான்னு சொல்லிதான் நீங்க இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா அத்த, கண்டிப்பா மனசை மாத்த முடியும். எனக்கு உன்னை பிடிக்கல, வேற யாராவது பிடிச்சிருக்கு, இல்ல வேற யாரையாவது நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அப்படி ஏதாவது நீ சொல்லிட்டா கூட நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். ஆனா மனசுல ஆசை பாசம் சந்தோஷம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ சொந்த பந்தம் கஷ்டப்படுத்துனாங்கிறதுக்காக எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க நீ நினைச்சு உன் மனசுல உள்ள ஆசையெல்லாம் விட்டு நீயா உன் மனசை வருத்திக்கிறது சரியில்லை ஜோதிகா, சரியே இல்ல. 2 மாசம் டைம் இருக்கு, 60 நாள். உன் மனசை நான் மாத்துறேன். நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே சேர்த்து உன் மனசை மாத்தும். 2 மாசத்துல நீயே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி சந்தோஷமா என் பக்கத்துல வந்து மணப்பெண்ணா உட்கார வைக்கிற. மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாரா காதல் மழை காதல் மழையே எங்கே விழுந்தாயோ